பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்ப ஒரு விசை ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 7 நாட்கள் ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுத்தது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பல விதமாக சுத்திகரித்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அதனால சுத்திகரிப்பின் தொடர்ச்சியை நான் இன்றைக்கும் 3 காரியங்களை விசேஷமாக நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். 1, இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். 2வது, அவருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கும். 3வது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறவர். ஹல்லேலூயா. 3 காரியங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய ஆசீர்வாதமான சுத்திகரிப்பை உங்களுக்கு தருவாராக. விசேஷமாக இன்றைக்கு நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு விசேஷ சுத்திகரிப்பை கர்த்தர் உங்களுக்குள்ளே கட்டளையிடுவார் என்று நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். வேதத்தில் அக்கினி நம்மை, ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிற 2 தருணங்களை நான் வேதத்தில் பார்க்கிறேன். அந்த 2 தருணங்களை நான் பல்வேறு தருணங்களை உங்களுக்கு பல காரியங்களை சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு சற்று வித்தியாசமான 2 தருணங்களை உங்களுக்கு நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதல், ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் கிருபையை உடைய நல்ல ஒரு ஆண்டவருடைய வாக்கு வல்லமையை பெற்ற, ராஜாவோடு பேச கர்த்தர் வாயா இருப்பான் என்று தேவனால் சொல்லப்பட்ட விசேஷமான மனிதனாய் இஸ்ரவேலில் கருதப்பட்ட ஆரோனுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய சுத்திகரிப்பு வந்ததையும் அக்கினி அந்த குடும்பத்தை சுத்திகரித்ததை நாம் பார்க்கிறோம் வேதத்தில். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த குடும்பத்தின் பின்னணியை நம்ம பார்க்க முடிகிறது. வாசிக்கலாமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. ஆசாரிய ஊழியம் செய்யும்படி, ஆலயத்திலே தேவனுடைய வேலையை செய்யும்படி ஒரு 4 பேரை you have to separate from the Israel people. இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இருந்து பிரித்து அவர்களை எனக்கு ஊழியம் செய்ய 4 பேரையும் தகப்பனையும் சேர்த்து 5 பேரை தெரிந்து கொள்வாயாக. அப்படி தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஆனால் தேவனுடைய அக்கினி இவர்கள் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருடைய அக்கினிக்கு முன்பாக பாஸ்டர் விசுவாசி என்று இல்லை, படித்தவன் படிக்காதவன் என்று இல்லை, ஏழை பணக்காரன் என்று இல்லை. யாரானாலும் தேவனுடைய அக்கினி தொடும்போது சுத்திகரிப்பு உண்டாகியே தீரும். நான் இங்கு சுத்திகரிப்பு என்கிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக்கினை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் உங்களுக்கு நான் சுத்திகரிப்பாய் சொல்லுகிறேன். இந்த குடும்பத்தில் நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் வழக்கப்படி தூப கலசத்திலே அக்கினி போட்டு தூப வர்க்கம் அவர்கள் இட்டு அவர்கள் தூபம் காட்ட வேண்டும். அது அவர்களுக்கு கொடுத்த ஒரு முறைமை. உங்களுக்கு தூபம் காட்டுறத பார்த்திருக்கீங்களா? ரோமன் கத்தோலிக்க பின்னணியை சார்ந்தவங்க கை தூக்குங்க. நிறைய பேர் அவங்க தான் தூபம் காட்டுறதை நல்லா பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது ரோமன் கத்தோலிக்க ஸ்கூலாக இருந்ததுனால அங்கே அந்த சிலுவை பாதைக்கெல்லாம் போவோம், கூட்டு போவாங்க. எல்லாரும் லைனாக போக சொல்லுவாங்க. சிலுவை பாதையில் எங்கள் கூட படித்த ஜெனீஸ் அப்படி ஒரு பையன், பேர நிறைய பேருடைய பேர், அருளப்பன் ஒரு பையன், நம்ம பேர்லாம் ஞாபகம் இல்லை, ரொம்ப வருடங்கள் ஆயிடுத்து இல்லையா. அவங்க எல்லாம் நாங்கள் ஸ்கூலுக்கு போன உடனே அவங்கெல்லாம் ஒரு ரூமுக்கு ஓடி போவாங்க. ஓடி போய் மேலே ஒரு ஓவர் கோட் போட்டுக்குவாங்க. போட்டு அவங்க ஆளுக்கு ஒவ்வொரு அந்த தூப கலசத்தை எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு சாமியார் அங்கே பூசை போடுறதுக்கு முன்னாடி இவங்க பாட்டுக்கு என்ன செய்வாங்க, தூபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் எனக்கு தூப கலசம்னா என்னங்கிறத நான் கண்டுகொண்டேன். அல்லேலூயா. ஆகவே தூப கலசத்தை அவர்கள் பிடித்து அதில் அக்கினியை போடணும். ஆனா அதுக்கு என்ன அக்கினியா இருக்கணும்னா, கர்த்தர் கட்டளையிட்ட அக்கினி, தேவனால் கொடுக்கப்பட்ட அக்கினி. அந்த அக்கினியை தான் போடணும். அதான் ப்ரொசீஜர். பலிபீடத்தின் அக்கினி அணையக்கூடாது, அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அக்கினியிலிருந்து தான் எடுக்கணும். இவங்க கண்ட அக்கினி எடுக்க கூடாது.
அக்கினி தானங்க வேணும். எங்க வீட்டுக்கு எதில் 2 விறக கொளுத்தி தீய கொளுத்தி அக்கினியை உண்டாக்கி கொண்டு வர்றேன், அப்படி கொண்டு வரக்கூடாது. கவனிங்க, அக்கினி எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். ஆனா ஆலயத்திற்குள்ள அக்கினி கொண்டு வரணும்னா கர்த்தர் அனுமதித்த அக்கினியை, கர்த்தர் கட்டளையிட்ட அக்கினியை தான் கொண்டு வரணும். சபைக்குள்ளே அந்நிய அக்கினியை கொண்டு வரக்கூடாது. சபைக்குள்ளே தேவன் அனுமதித்த அக்கினியை தான் கொண்டு வரணும். என்ன அக்கினி? உபதேசம் என்பது அக்கினிக்கு உதாரணமா இருக்கிறது. சபைக்குள்ளே நம்ம மனசும் மாம்சமும் விரும்பின உபதேசம் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. நேற்றைக்கு இரவு ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார், பரிதாபமா இருக்கு. சினிமா பாட்டையே பாடி மலேசியால ஒரு சகோதரன் சபைக்குள்ளே அக்கினியை கொண்டு வருகிறான். அந்நிய அக்கினி. டவுசர் போடுறான், கிழிஞ்சி போன டவுசர்லாம் போடுறான். என்னன்னா இப்பெல்லாம் ஒரு சங்கடம் கிடையாது. என்ன சங்கடம் கிடையாதுன்னா, சப்போஸ் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது போற வழியில பைக்ல சருகி விழுந்து காலில் கீழே பேண்ட் கிழிஞ்சி போச்சுன்னா காலில் அடிபடக்கூடாது. அப்பா நீங்க நல்லா இருக்கணும். பேண்டுக்கு கிழிஞ்சி போனா முன்னாடி எல்லாம் வெக்கப்பட்டு நேரம் என்ன செஞ்சிருவோம், வீட்டுக்கு திரும்பி வந்துடும். இப்பெல்லாம் கவலையே பட வேண்டாம். ஏன்னா அது ஒரு ஃபேஷன், கிழிஞ்சி போன ஃபேஷன். அப்படியே ஃபங்க்ஷன் போயிடலாம். கேட்டா கிழியாத பேண்ட் 2000 ரூபாய், கிழிஞ்சி போன பேண்ட் 4000 ரூபாய். அல்லேலூயா. என்ன செய்ய? அப்படிப்பட்ட ஒரு அக்கினியை இன்னைக்கு சபைக்குள்ள கொண்டு வருகிறார்கள். அதை சபையும் அனுமதிக்கிறது. தேவனை ஆராதிக்கிற சபையில கர்த்தரை ஆராதிப்பதற்கு there is no procedure. எப்படி வேணா ஆராதிக்கலாங்க அப்படின்னு கொண்டு வந்ததுதான் நாதாப் அபி என்கிற 2 பேர். லேவியராமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாமா? ஆரோனின் குமாரராகிய நாதாவும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. என்ன பண்ணது? அசுத்தவான் இருக்கிறத கர்த்தருடைய அக்கினி பட்சித்து சுத்திகரித்து போட்டது. கவனிங்க, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே காணப்படுமானால் நாம் தான் தேவனுடைய ஆலயம். நமக்குள்ளே அந்நிய அக்கினி வருமானால் கர்த்தருடைய அக்கினி நம்மை சந்திக்கும். நான் இன்றைக்கு இந்த கோவாக்கின் அக்கினி உங்களை சந்திக்க கூடாதுன்னு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை இப்படிப்பட்ட அக்கினிக்கு ஒப்பு கொடுக்காம சுத்திகரிக்கும் அக்கினிக்கு ஒப்பு கொடுப்பாராக. ஏசாயா நாவை ஆண்டவர் தொட்டாரே, அதன் மூலமா ஏசாயா நாவு பரிசுத்தமாக்கப்பட்டதே. அநேக லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் இன்றைக்கும் ஏசாயா சொன்ன வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்கிறதே. அதுபோல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனா நான் ஏசாயா காரியங்களாம் சொன்னதுனால கர்த்தருடைய அக்கினி எப்படியும் பட்சிக்கும் என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். தேவனுடைய அக்கினி அது எழும்பினது. அந்நிய அக்கினிக்கு விரோதமாய் கர்த்தருடைய அக்கினி எழும்பி அது அவர்களை பட்சித்து போட்டது. சீஃப் பாஸ்டர் ஆரோன் என்ன பண்றாருன்னு பார்க்கலாமா? வாசிப்போம். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். கர்த்தருடைய சந்நிதியிலே அவர்கள் செத்தார்கள். அந்நிய அக்கினியை கொண்டு வந்தா, உலகத்தை கொண்டு வந்தா, அன்னைக்கெல்லாம் தேவ ஊழியர்கள் அந்நிய அக்கினியை அனுமதிப்பதற்கு பயப்பட்டாங்க. கவனிங்களே, எங்க பாஸ்டர் டிவி வாங்கினார். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த நாட்களில் ரொம்ப ஃபேமஸ் கம்பெனி ஒனிடா டிவி வாங்கினார். அந்த டிவியை வாங்கி நாகர்கோவிலில் போய் டவுனில் போய் வாங்கி 25 கிலோமீட்டர் காட்டாத்துறை கொண்டு வந்தார். அவருக்கு டெலிவரி பண்ணாங்க. வீட்டுக்குள்ள கொண்டு வரும்போது அதில் ஒரு ஒனிடாவுடைய விளம்பரம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பேய் பிடிச்ச முகமும் ஒரு மொட்டை முகமும் ஒரு 2 கொம்பும் இருக்கும். அது இருக்கீங்களா? ரைட். அதுல ஒரு வாசகம் எழுதியிருந்தது. we are bringing world into your home எழுதி இருந்துச்சு. நாங்கள் உலகத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வருகிறோம். அதை வாசித்துட்டார். அவ்வளவுதான். ஐயோ, உலகைய வீட்டுக்குள்ள வருதா? வேண்டாம் வேண்டாம், கொண்டு போயிருங்க. அதுக்கு என்ன நஷ்டம் ஈடானாலும் கொடுத்துறேன். நீங்க எவ்வளவு லாஸ் பண்ணாலும் நான் திரும்ப கொடுத்துறேன். என் வீட்டுக்குள்ள டிவி வேண்டாம். நான் உங்களை அப்படி இருக்க சொல்லல. அப்படிதான் இருந்தாங்க. நான் உங்களை அப்படி இருக்க சொல்லல. ஹல்லேலூயா. டிவியை வீட்டுல வாங்க கூடாது நான் பிரசங்கம் பண்ணல. ஃபாதர் பெர்க்மான் செய்யாவிற்கு முன்பாக அநேக செய்தித்தாள்களை ஒவ்வொரு நாளும் வைப்பார்கள்.
அவர் செய்தி வாசிப்பார். ஒரு நாள் முதல் பக்கத்திலேயே ஒரு சோப்பு விளம்பரத்தில் ஒரு பெண் அரைகுறை ஆடையோடு நின்றதை அவர் கண்டார். ஆவியானவர் சொன்னார், இனி இந்த செய்தித்தாளெல்லாம் நீ ஒரு ரூமுக்குள்ள அலோ பண்ணாத, நீ ஒரு A4 சீட்ல என்ன செய்தின்னு எழுதி மட்டும் வாங்கிக்காமட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பல தேவ மனிதர்கள் அர்ப்பணிப்போடு இருக்கிறாங்க. 8000 ஆத்துமாக்கள், 8000த்துக்கு அதிகமான ஆத்துமாக்கள் வருகிற இயேசு நம்மோடு சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் எல் ஜோசப் ஐயா அவர்கள் கையில் வச்சிருக்கிற மொபைல் 1500 ரூபாய் மொபைல் தான், பட்டன் மொபைல் தான். அல்லேலூயா. ஏன்? அந்நிய அக்கினி உள்ள வந்துடக்கூடாதுன்னு கவனம். சென்னையிலே பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் தேவ ஊழியர் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அவருக்கு மொபைல் போனே கிடையாது. அவரை கான்டாக்ட் பண்றதுக்கு ஒன்லி ஒன் கான்டாக்ட் நம்பர், லேண்ட்லைன் நம்பர், அவ்வளவுதான். there is no mobile phone. ஏன் வைக்க முடியாதா? அவங்க விசுவாசி அவருக்கு வாங்கி கொடுத்த கார் BMW கார். BMW கார் இலவசமா ஒரு குடும்பம் வாங்கி கொடுக்கறாங்க. அப்படிப்பட்ட வாங்கி கொடுக்கிற ஒரு போதகருக்கு ஆப்பிள் போன் வைக்க முடியாதா? அக்கினி வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அந்நிய அக்கினி வந்துடக்கூடாது. நான் பிரசங்கிக்கிறத கவனிக்கணும். நீங்க பைபிள் தியானம் எல்லாம் இப்ப பண்ணாண்டாம், சரியா? பிசாசு உங்களை கேட்க விட மாட்டான். அல்லேலூயா. ஆமென். சில நேரங்கள்ல நீங்க மொபைலை பயன்படுத்தக்கூடாது நான் சொல்லல, ஆனாலும் கவனமா இருக்கணும். அந்நிய அக்கினி வந்துடக்கூடாது. சினிமாவில் பார்க்கிற ஸ்டைல் எல்லாம் சபைக்குள்ள வருது. சினிமாக்காரன் என்ன செய்யறானோ என்ன சொல்றானோ அதெல்லாம் சர்ச்சில் வருது. அந்நிய அக்கினி. தேவன் என்ன செய்வார் தெரியுமா? தம்முடைய அக்கினியை எழும்ப பண்ணி அந்நிய அக்கினியை சங்கரித்து போடுவார். செத்து விழுந்தான் 2 பேரும். தேவனுடைய ஊழியத்திற்காய் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ஆசாரிய ஊழியம் செய்யும்படி தேவனால் அவர்களை செப்பரேட் பண்ணி அபிஷேகம் பண்ணு சொல்லப்பட்டவர்கள், தேவ அழைப்பை பெற்றவர்கள். ஆனால் இப்பொழுது செத்து கிடக்கிறார்கள். தகப்பன் என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, சித்தப்பா. மோசே யாரு? 2 பேர் செத்து கிடக்கிறாங்களே, அவங்க சித்தப்பா. என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் புரியுதா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்னை சேர முடியாது. என்னிடத்தில் அப்படி சேருகிறவன் அழிக்கப்படும் போது தேவன் பரிசுத்தம் உள்ளவர் ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். யாரு? சத்தமா சொல்லுங்க. யாரு ஆரோன்? யாரு? அப்பா பேசாம இருந்தான். ஏன்னா என் பிள்ளைகள் சரியில்லை, தேவன் தக்க தண்டனை கொடுத்திருக்கார், நான் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவங்களா இருந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமான நடக்கை உங்களுக்கு இருக்குமானால் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. மற்றபடி அந்நிய அக்கினியை கொண்டு வந்தோம்னா, அந்நிய அக்கினியின்படி வாழ்ந்தோம்னா, அந்நிய உபதேசங்களுக்கு செவி கொடுத்தோம்னா அக்கினி நம்மை பட்சிக்கும். இது பட்சிக்கிற அக்கினி. இன்னும் ஒரு அக்கினியை நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் பல இடங்கள்ல தம்முடைய அக்கினியை வெளிப்படுத்தி இருக்கிறார். பல இடங்கள்ல ஒரு இடத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். கொஞ்சம் நிறைய காரியங்கள், நல்ல காரியங்கள் இருக்கிறது. வாசிப்போம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் அவன் யாரு சிஸ்டர்? கோராகு எந்த வம்சத்தான்? லேவி கோத்திரத்தான். அவன் நண்பன் வச்சது யாரு? ரூபன் கோத்திரத்தான். அவன் எந்த கோத்திரத்தான்? சத்தமா சொல்லுங்க. அவன் எந்த கோத்திரத்தான்? கோராகு, லேவி. அப்ப லேவி கோத்திரத்தான். ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட வச்சான்? ரூபன் கோத்திரத்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களோட அவன் ஐக்கியம் வைத்த போது அவங்க அவனை உசுப்பேத்தி விட்டாங்க. என்ன உசுப்பேத்தி விட்டாங்க? வாசிக்கலாமா?
எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களுக்கும் சங்கத்துக்கும் அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட 250 பிரபலமானவர்களை கூட்டிக் கொண்டார்கள். எல்லா தலைவர்களையும் கூட்டிக் கொண்டு மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். என்ன போறீங்க? ஓவரா போற. எப்படி போற? சில வார்த்தைகள் இலக்கிய நடையில எழுதியிருக்கு, ஆனா லோக்கல் லாங்குவேஜ்ல நமக்கு சொன்னா ரொம்ப அழகா இருக்கு. ஓவரா போற மோசே, ரொம்ப ஓவரா போற. அல்லேலூயா. என்ன ஓவரா போற? சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், நாங்க எல்லாம் யோகியர்கள் தான். பாவி பாவி, நீ யாரை பார்த்து பேசுற? அல்லேலூயா. என்ற ஒருவர் அன்னைக்கு ஒரு மலை சுத்திர வழியில் ஒரு சாமியார் இருக்கார். அவர் ஒரு ஸ்கூல் சின்னதாக அப்போ நடத்தி கொண்டிருந்தார். ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார் அவர் சாமியார். அவர் என்னோட கூட நான் காலையில் வாக்கிங் போகும்போது அடிக்கடி பேசுவார். அப்போ அவர் என்ன சொல்வார், சார் எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஒன்றே ஒன்று தான் சார் பிடிக்காதுன்னு. ஏன்? இயேசு கூட சொல்லலை சார், இயேசு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயெல்லாம் மன்னித்தார். ஆனால் இயேசுவின் சீடர்கள் இருக்காங்க பாருங்க, அவருக்கு இயேசுவின் சீடர்னா பேதுரு எல்லாம் விட்டுட்டாரு. யாரை பிடிச்சிட்டானா பவுலை பிடிச்சிட்டார். பவுல் இருக்காரு பாருங்க, மக்களை ஒரே பாவி, அவரையும் சொல்றார். இவர் நல்லா பைபிள் வாசித்து இருக்காருன்னு தெரியுது. அவரையும் பாவிங்கிறார், ஆட்களையும் பாவிங்கிறார். ரொம்ப தப்பு இல்லை சார். அல்லேலூயா. சார் அவரையும் பிரதான பாவின்னு அவர் சொல்றாரு. சரி, அது ஓகே, அவருக்கு சூட்டபிளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இவர் கூட இருந்து பார்த்த மாதிரி. ஆனா எல்லா மக்களையும் பார்த்து பாவி பாவி. என்ன சார் பாவி? மக்கள் எல்லாம் இறைவனின் படைப்பு சார்ங்கிறார் அவர். மக்கள் இறைவனின் படைப்பு சார், அவங்க எல்லாம் யோகியர்கள் சார். அந்த பிலாசபி தான் இவங்களுக்கு இருக்கு. இந்த 253 எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேரு? 250 பிளஸ் லீடர் 3. அல்லேலூயா. 253 பேருக்கு என்ன கான்செப்ட்னா, எல்லாரும் நல்லவங்க தான்ப்பா. சும்மா நீங்க டிவியை பார்க்காத, சிகரெட்டை பார்க்காத, சினிமாவை பார்க்காத, அங்க போகாத, இங்க வராத, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க. ஆமா, ஓவரா பண்றீங்க. அல்லேலூயா. சில வீட்டில் போடுற கண்டிஷன் எல்லாம் ஓவரா இருக்கு. என்னம்மா எப்படி இருக்கு? ஓவரா. இந்த அம்மா ஓவரா பண்றாங்க, இந்த அப்பா ரொம்ப ஓவரா பண்றாங்க, ஓவரா பண்றாங்க. மிஞ்சி போகிறீர்கள். ஆமா, அல்லேலூயா. நாங்க எல்லாம் யோகியர்கள் தான். என்னங்க அயோக்கியம் பாத்தீங்கன்ட்ட? என்ன அயோக்கியம் பாத்தீங்க? என்ன எல்லாரும் ராத்திரி 9 மணி ஆனா வீட்டுக்கு வருவாங்க, நாங்க 11 மணி வரைக்கும் டீ கடையில் உட்கார்ந்து இருப்போம். தப்பா? தப்பா? எல்லாரும் சாயங்காலம் வேலை முடிச்சு வீட்டுக்கு போவாங்க, நாங்க டவுசர் தெரிய என்ன காவால படுத்திருப்போம். தப்பா? என்ன அயோக்கியம் பண்ணிட்டோம்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர்லாம் உணர்வில்லாத மக்களா இருக்காங்க. வாசிங்க இன்னும் என்னெல்லாம் சொல்றாங்க பாப்போம். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. யார் இருக்கிறா? எசேக்கியேல்ல வாசித்தீங்கன்னா பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். ஆனா ஒரு கூட்டம் ப்ராஃபட் இருக்காங்களாம், அவங்க என்ன சொல்லுவாங்களாம்? கர்த்தர் உன்னோட இருக்கிறார், கர்த்தர் உன்னோட இருக்கிறார், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம்னு. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம்னு பொய் சொல்லுகிற ஒரு கூலியர் கூட்டம் எழும்பி இருக்கிறது. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு எழும்பி இருக்கிறது. அவனோட தேவன் இல்லை, அவன் ஆபத்துக்கு நியமிக்கப்பட்டவன். ஆனா சமாதானம் போல ஒரு எண்ணம். அதனால அவன் சொல்றான், எங்க கூட எல்லாம் இயேசு இருக்காருங்க. என்ன நாங்க சினிமா பாட்டு பாடின உடனே இயேசு இல்லாம போயிருவாரா? அல்லேலூயா. சீரியல் பார்த்த உடனே இயேசு எங்க வீட்டுல இல்லாம போயிருவாரா? பாஸ்டர் வேலை இல்லாம பிரசங்கம் பண்ணுவார், நாங்க எங்க வீட்டுல சீரியல் பார்த்த உடனே இயேசு இல்லாம போயிருவாரா? தேவ பிள்ளைகளே, இவைகள் செய்கிறதுனால கர்த்தரங்கள்ட்ட இல்லையா? பாஸ்டர் ரொம்ப ஓவரா போறார். அதை பார்க்காத, இதை பார்க்காத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு ரொம்ப தான் கண்டிப்பா பேசுறார். மோசே பாஸ்டர், நான் இல்ல அவர். நாங்க எங்க இருந்து பேசுறோம்? நம்ம மோசே என்ன செய்யறான்? வாசிங்கல
இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். என்ன செய்தான்? ஏன்னா அவன் என்ன பண்ணா, நான் என்னையா பேசினேன், சினிமா பார்க்க கூடாதுன்னு ஏன் வர்த்தமானத்தில் எழுதியிருக்கு? கிடையாது, நீர் எழுதுனதை நான் பேசினேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் என்ன பேசினேன்? அவர் எழுதுனதை நான் பேசுறேன். சகோதரி பின்னாடி சேர்ல இருக்கிறவங்களாம் சொல்லுங்க, நான் என்ன பேசினேன்? இதுல எழுதி இருக்கிறத அவ்வளவுதான். நாங்க ஓவரா பேசுறங்க, இதுல எழுதி இருக்கிறத பேசுறோம். அல்லேலூயா. கர்த்தர் கரம் நீட்டப்படும், அப்போ நீங்க புரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. துன்மார்க்கக்காரனுக்கு என்னைக்கு ஆண்டவர் துன்மார்க்கத்துக்கு ஏற்ற காரியத்தை செய்யாம அமைதியா இருக்க மாட்டார். துணிகரம் 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 பப்ளிக்லங்க, எல்லாருக்கும் முன்னாடி எவ்வளவு துணிகரம் பாருங்க. மோசே மிஞ்சி போகிறான் அப்படின்னு ஜனங்களுக்கு ஒரு சங்கடம். மிஞ்சி போறீங்க, ரொம்ப பேசுறீங்க, சபைக்கு மேல உயர்த்துறீங்க. மோசே சொன்னான், நான் எங்கேயா உயர்த்துறேன்? தேவன் சொன்னதை சொன்னேன். உனக்கு பிடிச்சா பிடிக்கட்டும், பிடிக்கல நான் போட்டோம். வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். பின்பு அவன் கோராகையும் எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கடவன் சேர கட்டளையிடுவார். ஒன்று செய்யுங்கள், கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு, எல்லாரும் என்ன செய்யுங்கள்? தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். இந்த 3 பேர்ல ஒரு ஆள் தான் லீடர். அது யார் தெரியுமா? கோராகு. அதனால மோசேக்கு மனசு தாங்கல. அவன் கோராக பார்த்து ஒன்னு சொல்றான். என்ன சொல்றாங்கறத வாசிப்போமா? ரொம்ப நல்லா இருக்கு. கோராக பார்த்து ஒன்னு சொல்றான். மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள். நீ யாருப்பா? நீ யாரு? லேவியின் புத்திரர், கேளு. கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி கர்த்தர் உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னுடனே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரனையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ரட்சித்து கர்த்தருடைய பிள்ளையா மாற்றி சபையில உன்னை கொண்டு வந்து உன்னை ரட்சித்து உன்னை ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ளாக நடத்தி உனக்கு இவ்வளவு நன்மைகளை கொடுத்தாரே, அது உனக்கு அற்பமா தெரியுதா? சாதாரண காரியமா? இப்பொழுது நீ ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? உனக்கு கர்த்தர் கொடுத்த மேன்மை போதாதுன்னு அதுக்கு மேல நான் பாஸ்டருக்கு மேல அப்படி யோசிக்கிறையோ என்று ஆண்டவர் கேட்கிறார். மோசேக்கு மேல நான் போனோம், என்ன மோசே எல்லாம் கேள்வி கேட்க முடியாதுங்க, அப்படி யோசிக்கிறையோ? வாசிப்போம். இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். யாருக்கு விரோதமா? இத பாருங்க, நான் இத பேசுறேன். எனக்கு விரோதமா கூடுனா மோசேக்கு விரோதமா கூட்டம் கூடினீர்கள் நாங்க இல்ல. யாருக்கு விரோதமா கூட்டம் கூடினீர்கள்? சத்தமா சொல்லுங்க. தேவன் நடத்துகிற ஊழியக்காரனுக்கு விரோதமா கூடுகிற கூட்டம். யாருக்கு விரோதமா கூடுகிற கூட்டம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க தம்பிமார், நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு பேச வேண்டாம். என்ன ஊழியக்காரனுக்கு விரோதமா கூடுகிற கூட்டம் யாருக்கு விரோதமா கூடுற கூட்டம்? இந்த சத்தியத்தை எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் தெரியாது பிள்ளைகளுக்கு. அவங்க பைபிள் வாசித்தா தானே தெரியும், பைபிள் வாசித்தா தானே அந்த சத்தியங்கள் தெரியும். ஊழியக்காரனுக்கு விரோதமா கூடுகிற கூட்டம் கர்த்தருக்கு விரோதமா கூடுகிற கூட்டம். கூட்டம் கூடுகிறீர்கள். ஆரோனுக்கு விரோதமாய் நீங்கள் முறுமுறுக்கிறது. அவன் எப்ப ஆரோன் யாருப்பா? அவனுக்கு விரோதமா முறுமுறுக்க அவன் எம்மாத்திரம்? மோசே சொல்றான், அவன்கிட்ட போய் சண்டை போட அவன் யாரு? நாங்கெல்லாம் யாரு? கரண்டி. சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? ஒரு கரண்டி. சாம்பாரை எடுத்து சோத்துல ஊத்துற கரண்டி. தட்ஸ் ஆல். அல்லேலூயா. ஃபாதர்ட்ட போனா அவர் கரண்டின்னு சொல்ல மாட்டார், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லுவார். நாதா உன் திருக்கரத்தின் இசை கருவினா
நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஒரு இசைக்கருவி. அல்லேலூயா. ஆண்டவர் கரத்துல ஒரு இசைக்கருவி, ஒரு கரண்டி, ஒரு ஊடகம், அவ்வளவுதான். What the Bible says, what God want to says, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ, என்ன வேதம் சொல்லுகிறதோ அவை அப்படியே உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்படுகிறது, அவ்வளவுதான். அது உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். நீங்கள் விரும்பலாம், விரும்பாமல் போகலாம். நீங்கள் கீழ்ப்படியலாம், கீழ்ப்படியாமல் போகலாம். ஆனா அதற்குரிய பலன் கீழ்ப்படுகிறவர்களுக்கு உண்டாகும். ஆண்டவரை உண்மையா தேடுகிறவனுக்கு அவர் கொடுக்கிற பிரதிபலன் வருகிறது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, தேவன் பொய்யுரைகிறவர் அல்ல, தேவன் நீதி உள்ளவனை, நீதிமானை கைவிடுகிறவர் அல்ல. நீங்க உண்மையா கர்த்தரை ஆராய்ந்து கொண்டே இருங்க பிரதர், தம்பிமார். உங்களுக்கு ஏற்ற பிரதிபலன் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. உண்மையா கர்த்தரை சேவித்துக் கொண்டே இருங்க சிஸ்டர், உங்களுக்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல. ஒருவேளை பார்ப்பதற்கு வித்தியாசமாய் நடக்கிறவர்கள் வேறு விதமா தெரியும். ஆனா கொஞ்ச காலம் வரும்போது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் அல்ல, கவனிங்க, எல்லாருக்கும் அல்ல. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு நான் சொல்லட்டுமா, கொஞ்ச காலம் ஆகையா, 10 வருஷம் ஆகும். படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், அறிவு உள்ளவங்களா இருக்கலாம், அறிவில்லாதவங்களா இருக்கலாம், உனக்கு பணம் இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம். நீ யார் என்பதை, உன்னோடு கர்த்தர் இருக்கிறாரா என்பதை ஒரு 10 ஆண்டுகள் ஆகும். அதுக்கு பிறகு தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களை வைத்து உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது உனக்கே ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன். அதனால தேவனுடைய வழி உன்னதமானது, தேவனுடைய வழி உத்தமமானது, தேவனுடைய வழி உயர்ந்தது. அந்த வழியை பிடித்துக்கொள். அல்லேலூயா. ஆகவே இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுக்காதுங்கப்பா, அவன் ஒரு சாதாரண மனுஷன். சந்தோஷம். நான் சொன்னேன், ஒரு கரண்டியை நல்லா பயன்படுத்திட்டு அப்புறம் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த கரண்டிக்கு ஒரு பேர் போடுவீங்க. என்ன கரண்டி? இல்ல, தேஞ்சி போன கரண்டிங்கிறத விட பிரதர், ஒரே விருந்துல நல்லா யூஸ் பண்ணியாச்சு, அதை கொண்டு போய் சாதத்தில் போடுவீங்களா? சந்தோஷம். கேட்ட பிள்ளைகள் இங்க சொல்றீங்க, வெரி குட். என்ன கரண்டி? எச்ச கரண்டி. அவ்வளவுதான். நாங்க உங்க மத்தியில பயன்படுவோம், பிறகு ஜப அறையில போய் கழுவப்படுவோம், மறுபடியும் தூக்கி கொண்டு வருவார், பயன்படுத்துவார், ஜப அறையில போய் கழுவார், இவ்வளவுதான். we are ordinary people. ஆனா நீ முறுமுறுப்பது ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் அல்ல, முறுமுறுப்பது கர்த்தருக்கு விரோதமானது. அல்லேலூயா. உனக்கு நான் நற்காரியத்தை சொல்லி உனக்கு சங்கடமானா நீ என்னட்ட முறுமுறுக்கல, யார்ட்ட முறுமுறுத்தா? தேவனிடத்தில் முறுமுறுத்தா. இந்த சத்தியத்தை நான் ஏன் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுதுன்னா, தெரியல. வாசிப்போம். பின்பு மோசே எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமியும் அழைத்து அனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை. என்ன செய்ய மாட்டோம்? சரி, அவனுக்கு சொல்லிட்டேன், கோராகுக்கு, உங்க 2 பேர்ட்டையும் பேசணும் வாங்க. நான் ஃபோன் பண்ணா நான் வரமாட்டேன். ஃபோன் பண்ண என்ன செய்ய மாட்டோம்? வரமாட்டோம். ஃபோன் பண்ண என்ன செய்ய மாட்டோம்? எடுக்க மாட்டோம். எனக்கு ரொம்ப இந்த பகுதியை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லப்பா, நமக்கும் மோசேக்கும் ஒரே அனுபவம் தான் ஏற்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டோம், ஃபோன் பண்ண வர மாட்டோம். மோசே அழைத்து அனுப்புறான், வாங்கப்பா உங்கள்கிட்ட பேசணும். முடியாது. வாசிங்க. இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி, இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து. எங்க இருந்து? நீங்க நல்லா கவனிக்கணும். எனக்கு இந்த வசனம் எல்லாம் இது எனக்கு பிரசங்கத்துக்கு சம்பந்தமான காரியம் இல்லை. நான் சொல்ல போகிறது கடைசியா இருக்கு. ஆனாலும் இதை வாசிக்கும் போது இதெல்லாம் எனக்கு அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. அதனால உங்கள்கிட்ட சொல்றேன். எங்க இருந்து வந்தாங்க இஸ்ரவேல் மக்கள்? எகிப்தில இருந்து. இப்ப எகிப்து என்ன தேசமா? நல்லா இருந்தோம் ஐயா, நாங்க இந்துவா இருக்கும்போது நல்லா இருந்தோம். பாலும் தேனும் ஓடிச்சு. மிதி வாங்கினல்ல முதுகுல, தெரியல? அல்லேலூயா. கர்த்தருடைய வழியில மட்டும் நீங்க அநேகர் வரலன்னா நீங்க செத்து போனமா இருப்பீங்க. ஆனா சொல்றது
பாலும் தேனும், அது பாலும் தேனும். ஒன்னு ஆண்டவர் எதற்கு அழைச்சிருக்கிறார்னா பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போகணும்னு அழைச்சிருக்கிறார். ஆனா உன் கண்ணுக்கு எது பாலும் தேனுமா தெரியுது? நான் சொல்லட்டுமா? பின்மாற்றக்காரனுடைய கண்ணுக்கு, கர்த்தரை விரும்பாதவனுடைய கண்ணுக்கு பழைய வாழ்க்கை பாலும் தேனுமா தெரியும். தேவனை அறிய விரும்பாதவனுடைய கண்ணுக்கு ரட்சிக்கப்படாத வாழ்க்கை பாலும் தேனுமா தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு கடினமா இருக்கலாம், சத்தியத்தை சொல்ல வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. ஆண்டவரை அறியாத பின்மாற்றக்காரன் தாத்தான், பின்மாற்றக்காரன் அபிராம், பின்மாற்றக்காரன் கோராகு, அவங்களுக்கு பழைய வாழ்க்கை பாலும் தேனுமா தெரியுது. பாலும் தேனும் ஓடுகிற இடத்துல இருந்து எங்களை வாசிப்போம். எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் இது சாதாரண காரியமாயா? நாங்க அங்க இருந்தா பாலும் தேனும் குடிச்சிருப்போம்ல. காலையில் எனக்கு பார்வோன் கொண்டு வந்து பால் கொடுப்பார், அப்புறம் சூப்பர்வைசர் கொண்டு வந்து தேன் கொடுப்பார். நான் வேலை செய்ய செய்ய நாக்க நீட்டுவேன், நாக்குல தேனா தடவுவார். அப்படிதான் நடந்துச்சு. அப்படிதானா? திங்க சோறு இல்லாம ஐயோ அம்மா ஐயோ அடி வலிக்குது அப்படி கத்துன நீ இன்னைக்கு சபைக்குள்ள வந்தா உனக்கு பழைய வாழ்க்கை பாலும் தேனுமா இருந்துச்சான். நீங்க பைபிள்ல பாக்குறீங்களா? நடக்கிறத பாக்குறீங்களா? பாலும் தேனும். பாவத்தில் வாழுகிற வாழ்க்கை பாலும் தேனுமா இருக்கிறதோ? அசுத்த வாழ்க்கை இன்பமா இருக்கிறதோ? பாவ எண்ணங்கள் உனக்குள்ள இருக்கிறது உனக்கு மகிமையா இனிப்பா இருக்கிறதோ? அவன் பின்மாற்றக்காரன் அர்த்தம். சபைக்கு வராம இருக்கிறது, ஆண்டவரை தேடாம இருக்கிறது, வேதம் வாசிக்காம இருக்கிறது உனக்கு இன்பமா இருக்கும்னா நீ கோராகு, நீ தாத்தான், நீ ஆபிராம், அதாவது பின்மாற்றக்காரன். சுருக்கமா சொன்னா பின்மாற்றக்காரன். வேதம் தெளிவா சொல்லுகிறது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு அன்பா சொல்றேன், வீடுகள்ல வேதம் வாசிக்காம, ஜெபிக்காம, கர்த்தரை தேடாம 24 மணி நேரமும் கேம் அல்லது என்ன நிறைய பொழுதுபோக்கு இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? எனக்கு நம்ம இந்தியா போல கேடுகட்ட ஒரு நாடு எங்கேயும் கிடையாது. மன்னிக்கவும் இந்த வார்த்தையை சொல்றது. அயல் நாடுகள்ல, அரேபிய நாடுகள்ல வாட்ஸ்அப் கால் பண்ண முடியாது. நோ வாட்ஸ்அப் கால். வாட்ஸ்அப் கால் கிடையாது தெரியுமா? சேட் பண்ண முடியுமா? சேட் பண்ணலாம். யூடியூப் கிடையாது. அரேபிய நாடுகள்ல யூடியூப் கிடையாது. வீடியோ கால் எல்லாம் கிடையாது. ஐஎம்ஓ உண்டு, ஐஎம்ஓ உண்டு, வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அவங்க நாட்டுல பிள்ளைகள் கெட்டு போக கூடாது, அவன் சில வழிமுறை வச்சிருக்கிறான். நம்ம இந்தியாவில் தான் ரம்மி விளையாடுனா ஐயோ சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்டும் பண்ணலாம், டிவிலையும் சொல்லுவோம் நான் ரம்மி விளையாடி கார் வாங்கினேன், நீயும் வாங்கு. எவ்வளவு கேடுகட்ட நாடு பத்தியில. விளம்பரமும் கொடுப்போம், பிடிச்சும் உள்ள வைப்போம். ஆகவே கர்த்தர் விரும்பாத காரியங்கள் உனக்கு இனிப்பா இருக்கும்னா, இப்ப பப்ஜி எல்லாம் உண்டா? இப்போ நான் சும்மா கார் ரேஸ் தான் விளையாடுறேன், நான் சும்மா ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடுறேன். ஃப்ரீ ஃபயர், இந்த ஃப்ரீ ஃபயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? பலருடைய வாழ்க்கையை இலவசமா கொளுத்துன அக்கினி அது. நான் பார்த்துருக்கிறேன். பல வாழ்க்கை கொளுத்தப்பட்டு எரிந்து சாம்பலா போனதை பார்த்துருக்கிறேன். ஃப்ரீ ஃபயர். பிசாசு அழகா ப்ரொஃபட்டிக்கல் நேம் வச்சிருக்கிறான். நீ என்னை கொண்டு விளையாடு, நான் உன்னை இலவசமா கொளுத்திவிடுவேன். அநேகருக்கு அது விரும்புகிறது, பிடிக்கிறது. பாலும் தேனும்ங்கிறாத சபைக்கு வருகிறது கடுப்பா இருக்குடா. பைபிள் அல்லேலூயா ஆமென். பைபிள்னா கடுப்பா இருக்கு, சபைனா கடுப்பா இருக்கு, கர்த்தருடைய பந்தினா ஐயோ ஆகவே ஆகாது, எனக்கு அதுக்கு ரொம்ப தூரம். பின்மாற்றக்காரனுக்கு எகிப்து பாலும் தேனுமா இருக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்புறம் வாசிங்க. மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்து. இல்ல அதுக்கு முந்தின வசனத்துல இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு. எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ. எங்கள் மேல துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயோ. ஓ நீ யார் என்ன கேட்கறதுக்கு? சார் நீங்க யார் சார் என்ன கேட்கறதுக்கு? நான் என் பாட்டு நடப்பேன் சார். துரைத்தனம்னா என்ன?
அதிகாரம் பண்றது. எந்த அதிகாரம் பண்ண? ஏன் ஃபேமிலிக்குள்ள தலையிட நீங்க யாரு சார்? அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர்றதுனால என் குடும்பம் தலையிட்டுருவீங்களா? மோசே நீ ரொம்ப போறீரு, ஓவரா போறீரு, என் ஃபேமிலி மேட்டர்ல தலையிட உமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்படி பேசுனா யார் பேசுனா சொல்லுங்க பிரதர். நமக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. பைபிள்ல உள்ள சத்தியங்கள் எல்லாம் தெரியணும். எப்படி பேசுனா? ஓவரா போறீர்னா வேற என்ன பேசுனா? சத்தமா தம்பிமாரெல்லாம் சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? முதல்ல என்ன சொன்னா? ஓவரா போறீர்னா. அப்புறம் எங்களை பாவி பாவின்னு சொல்றது பிடிக்கலன்னா அப்புறம் சத்தமா சொல்லுங்கய்யா. எங்களுக்கு பப்ஜி விளையாடுறது தான் பாலும் தியானமா இருக்குன்னா. ஏன் அந்த நண்பன்கிட்ட பழகுனா என்ன? எனக்கு அதான் இனிக்குது, எனக்கு அதான் இனிக்குது. சினிமா தியேட்டருக்கு போனா என்ன? அதான் எனக்கு இனிக்குது, எனக்கு அதான் பாலும் தேனுமா இருக்குது. அல்லேலூயா. மிருகத்துக்கு கூட என்ன தெரியும் தெரியுமா? நாங்க எங்க அம்மா மாடு வளர்ப்பாங்க. அப்போ மாடு என்னது? மாடு. இங்க மாடு வளர்க்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன வித்தியாசமா இருக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் மாடு அவுத்து விட்டுருவாங்க காலையில். அது மேய்ஞ்சிட்டு என்ன செய்யும்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படி கிடையாது. ஏன்னா அடுத்த லேண்டுக்கு போனால் கழுத்தை அறுத்துருவான், அது வேற. இங்கேயும் அப்படி கிடையாது. இங்கே ஒரு ஆள் கூட போகிறாங்கல்ல, வீட்டு மாடு அவுத்து விட்டா கூடயே போவாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? மாடை காயில் அவுத்து விட்டா அது கரெக்டாக பால் கறக்கிற நேரம் என்ன செய்யும்? சில மாடு வராத மாடை தான் தேடி போகணும். ஸ்கூல் முடிஞ்சா வீட்டுக்கு வரணும். அல்லேலூயா. மாட்டுக்கு கூட மண்டையில் அறிவு இருக்கு. வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வரணும். மாட்டுக்கு அறிவு இருக்கு தம்பி. சார், மாடு சாயங்காலம் வீட்டுக்கு வருது, கோழி சாயங்காலம் வீட்டுக்கு வருது, மிருகம் வந்து சேருது, மனுஷனுக்கு வந்து சேர தெரியல. அல்லேலூயா. மிருகத்துக்கு தெரியுது சார், 5 அறிவுன்னு சொல்றோம். அப்ப உனக்கு 4 அறிவுன்னு சொல்லவா? அங்க போனேன், இங்க போனேன், அங்க இருந்தேன். ஸ்கூல் முடிச்சா என்ன செய்யணும்? டைம் ஷார்ப்பா வீட்டுக்கு வரணும். அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அங்க பேசிட்டு இருந்தேன், அவங்களோட உட்கார்ந்து இருந்தேன். நோ நோ. அப்பா அம்மா ஏன் ரொம்ப என்ன கண்ட்ரோல் பண்றீங்க அப்படி சொல்லக்கூடாது. பின்மாற்றக்காரன் சொல்லுவான், என் மேல துரைத்தனம் பண்றியா, என் மேல அதிகாரம் பண்றியா, என்ன ஆளுக பண்றியா? அப்படி கேட்கிறவன் பின்மாற்றக்காரன். தாத்தான் அபிராம். தேவப்பிள்ளை அப்படி கேட்க மாட்டான். நீதிமான் சொல்லுவான், என்னை குட்டுவது நல்லது, அதன் தலைக்கு எண்ணெயை போல இருக்குன்னு நீதிமான் சொல்லுவான். கவனிங்க, நீதிமான் சொல்லுவான், நீதிமான் என்னை குட்டுவது நல்லது, அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும்னு கண்டிப்பா விரும்புகிறவன், கண்காணிப்பை விரும்புகிறவன், நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மை உள்ள வார்த்தை. பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னார். கண்டிப்பா எனக்கு பிள்ளைகள் விரும்புறது இல்லைங்க. அதனால ஆசிரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கை வைக்கப்படாது, ஆமா, துரைத்தனம் பண்ணக்கூடாது. ரொம்ப அன்பா சொல்றேன், இன்னைக்கு பிள்ளைகள் கண்டிப்பா விரும்பல. துரைத்தனம் பண்ணுவாயோ? ஜனங்கள் கர்த்தருடைய அதிகாரத்தை மதிக்கணும், கர்த்தருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். 253 பேர் தான். எத்தனை லட்சம் பேர்ல சொல்லுங்க? சுமார் 30 லட்சம் பேர்ல 253 கேடு கட்டவன் இருந்தான். மீதெல்லாம் நல்ல பிள்ளைகள். நான் எல்லாரையும் சொல்லல, எல்லாரும் மோசமானவங்க அல்ல. 30 லட்சம் பேர்ல 253 கேடு கட்டவன் இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் மனம் திரும்ப உன்னை அழைக்கிறார். துரைத்தனம் பண்ணுவாயோ? வாசிங்க, இப்ப வாசிங்க, தொடர்ந்து வாசிப்போம். மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? இதெல்லாம் உங்களுக்கு விளங்குது வாசிக்கும் போது, நான் அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு கூப்பிடுறியா பஞ்சாயத்து பேச? வரமாட்டோம், வரமாட்டோம். போன் பண்ண எடுக்க மாட்டோம், கூப்பிட்டா வரமாட்டோம். சரி, வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது மோசேக்கு கடுங்கோபம் உண்டது. என்ன உண்டது? எனக்கு கோபம் வரல அர்த்தம் இருக்கா இல்லையா? தேவ மனுஷனாகிய மோசேக்கு என்ன வந்தது? கடுங்கோபம் வந்துச்சு. இவ்வளவு அதிகாரம் பண்ற. எனக்கெல்லாம் சில வீட்டில் வந்து பேசும்போது சில பிள்ளைகள் பண்ற சேட்டையை பார்த்தா
வீட்டுக்காரங்க அமைதியா இருக்கிறீங்க, நான் பலார்னு வச்சலாமான்னு தோணும். ஆயுதப்பன்னு அமைதியா இருக்காங்க, நம்ம என்ன செய்யணும், அமைதியா இருப்பேன். சில பிள்ளைகள் பண்ற சேட்டை அப்படி பார்த்தா கடுப்பா இருக்கும். மோசைக்கு கடும் கோபம் உண்டது. நல்ல பிள்ளைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம். இப்போ நான் பண்ண பிரசங்கெல்லாம் நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள் இல்லை, இதெல்லாம் தங்க குடங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம சபையில் உள்ளதெல்லாம் 22 கேரட் கிடையாது. எத்தனை கேரட்டு? 24 கேரட்டு. ஆமேன். உள்ள இருக்கிறவங்கலாம் தங்க குடங்கள், செம்பு கலக்காத தங்கம். அதான் 24 கேரட்டு. நான் சொல்றது பொதுவாக வெளியே என் பிரசங்கத்தை லைவ்ல கேட்கறவங்களுக்கு. ஆமேன். வாசிப்போம். அவன் கர்த்தரை நோக்கி அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாது இருப்பீர்கள். அவன் எங்க போவான்? விழுந்தாலும் எழுந்தாலும் கர்த்தர் சமூகம் தான். அவன் சொன்ன, ஆண்டவரே இவன் காணிக்கையை கேட்கக்கூடாது, இவன் காணிக்கையை வாங்காதுங்க ஆண்டவரே, காணிக்கை உன்கிட்ட வரக்கூடாது. வாசிப்போம். நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ள, ஒரு கழுதையை கூட எடுக்கல, ஒரு தப்பும் செய்யல. அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவில்லை என்றான். ஒருவனுக்கு யாதொரு பொல்லாப்பு செய்யவில்லை என்றான். பின்பு மோசே கோராகை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள், நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்களாக 250 தூப கலசங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். நீயும் ஆரோனும் தன் தன் தூப கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்கினியையும் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசேயும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். கமிட்டி மீட்டிங் தனியா போடுறார். அங்க ஒரு மீட்டிங் மோசே கூப்பிட்டா வரமாட்டோம், இங்க ஒரு மீட்டிங் போடுறான். வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. கர்த்தர் மோசையோடும் என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் வந்து நிக்கிறார். ஒரு கேங் ஆப்போசிட் கேங் நிக்குது, ஒரு கேங் மைனாரிட்டி கேங் நிக்குது. என்ன மைனாரிட்டி கேங்? பொது சபை எங்க வர்றதுனே தெரியாம போகுது. யார் கூப்பிட்டதுக்கு போக? துன்மார்க்கன் பக்கம் சாயவா, தேவ பிள்ளைகள் பக்கம் சாயவான்னு ஒரு கூட்டம் கலங்கி இருக்குது. ஆனா ஒரு பக்கம் தேவன் இருக்கிறார். வாசிப்போம். இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர் மோசே சொல்றாரு. மோசே ஆண்டவரா? மோசே. கர்த்தர் பேசுறார். இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். எந்த சபை? ஆப்போசிட் கேங் இருக்குல்ல, அவங்கள விட்டு யாரெல்லாம் தப்பணுமோ பிரிஞ்சு போயிரு. இயேசுவின் நாமத்துல கண்டிப்பா சொல்றேன், துன்மார்க்கமாய் நடக்கிறவனை விட்டு உன் வாழ்க்கை தப்பணும்னா பிரிஞ்சிரு. துன்மார்க்கமா நடக்கிற நண்பன் ஸ்கூல்ல ஃப்ரெண்டா இருக்கிறானா, உன் வாழ்க்கை தப்பணும்னா பிரிஞ்சிரு. துன்மார்க்கமா நடக்கிற சிநேகிதி உனக்கு ஆலோசனையா இருக்கிறாளா, உன் வாழ்க்கை தப்பணும்னா பிரிஞ்சிரு. அவளுடைய உறவை கட் பண்ணிரு. தேவ பிள்ளையே, துன்மார்க்கமா நடக்கிற மனிதர்கள் உங்களுக்கு கான்டாக்ட்ல இருக்கிறாங்களா, நீங்க தப்பணும்னா அவங்கள விட்டு பிரிஞ்சிருங்க. வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க, ஆண்டவரே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கோபம் கொள்வீராப்பா. நாங்கெல்லாம் தப்பு செய்யல ஆண்டவரே, ஒருத்தன் தான் பாவம் செய்தான், அவன்கிட்ட மட்டும் கோபம் கொள்ளும், எங்கள்ட்ட எல்லாம் கோபம் கொள்ளாத இன்னும் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவரிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். யாரு? நல்ல மூப்பர்கள் மோசேக்கு பின்னாடி போயிட்டாங்க. வாசிப்போம். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றார். எப்ப அவங்கள தனியா விட்டுருங்க, யாரும் அவங்க கூட சேராதுங்க, அவங்க தனியா விட்டுருங்க, அவங்க பக்கத்துல போகாதுங்க. தோத்தான், அபிராம், யாரு? கோராகு, 3 பேரை விட்டு பிரிஞ்சிருங்க. அப்படியே அவர்கள் கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலில் நின்றார்கள். நீ செத்தா பரவாயில்ல, இந்த மனைவி புள்ள என்ன பாவம் பண்ணிச்சோ அதையும் கூட்டிக் கொண்டு நாம் பண்ற தானும் கட்டு குடும்பத்தையும் கெடுக்கிற பொல்லாதவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் நிக்கிறான். வீராப்பா நிக்கிறான்.
வாசிப்போம். அப்பொழுது மோசே இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு நான் கூட்டிக் கொண்டு வந்தது எகிப்திலிருந்து வெளியே கூட்டி. எங்க மோசேக்கு நஷ்டமா லாபமா? மோசேக்கு நஷ்டமா லாபமா? மோசே அரண்மனையில இளவரசனா இருந்தவன். சரித்திரம் சொல்லுகிறது, பார்வோனுக்கு வாரிசு இல்லாதபடியினால் அடுத்த பார்வோனாய் மாற வேண்டியவன் யார் தெரியுமா? மோசே. ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார வேண்டியவனை கூப்பிட்டு முச்சடியில் அவனுக்கு தரிசனமாகி அவனை அழைத்து அவனை தெரு தெருவா ஆடு மேய்க்க வச்சு, ஏன்னா மக்களை மேய்க்கணும், அதற்கு ஒரு ட்ரைனிங், ஆடு மேய்க்கிற ட்ரைனிங். 30 லட்சம் மக்களை மேய்க்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், 30 லட்சம் மக்களை 40 வருஷம் மேய்த்தான். 40 வருஷம் மேய்க்கிறதுக்கு 40 வருஷம் ஆடு மேய்த்தான். மோசேயினுடைய வாழ்நாள் 120. 40 40 40. முதல் 40 அரண்மனை வாழ்வு, இரண்டாவது 40 ஆடு மேய்க்கிற வேலை, மூன்றாவது 40 ஆட்களை மேய்க்கிற வேலை. 40 வருஷம் ஆள் மேய்க்கணும். 40 வருஷம் ஆண்டவர் ட்ரைனிங் கொடுத்தார், ஆடு மேய்க்கிற வேலையை கொடுத்தார். அதனாலதான் கோபம் வரும்போது ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுத்தான். பாவம்பா, கொண்டு விட்டுறாதுங்கப்பா. ஆண்டவர் ஒரு முறை கோபத்தில் சொன்னார், மோசே இந்த பயலுக்கு ஒன்றும் சரியில்லை, நீ பாட்டுக்கு வா, நோபாவை ஒரு தேசமாக்குறது போல ஒன்ன ஒரு தேசமாக்குவேன், மொத்த வேறையும் கொன்னுறேன்டா, வாடா என் பக்கத்தில் என்னார். அவன் ஆண்டவர்கிட்ட போய் தடவி காத்து, ஆண்டவரே பாவம்பா நீ கொன்றாதுங்க, கொன்னா தேவன் கொண்டு வந்தார், வழியில கொண்டு போட்டார்னு ஊரெல்லாம் அசிங்கமா பேசுவாங்க, நீர் இரக்கமுள்ளவராச்சு, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பான்னு மோசே கெஞ்சினதுனால இந்த கெஞ்சுதல் வருவதற்கு தான் 40 ஆண்டுகள் ஆடு மேய்க்க வச்சார். பழைய மோசையா இருந்தான்னு வைங்க, மகனே ஆண்டவர் என்ன கொல்றது, அல்லேலூயா, அவன் இடுப்புல என்ன தொங்கும், பேசலாம் மாட்டான், எடுத்து ஒரே வெட்டு, அவ்வளவுதான். 30 லட்சம் பேரையும் ஒரு நாளைக்கு 300 பேரை வச்சு கொண்டு சாச்சிருப்பான். பேசவடா, ஏன்னா ஆமா 253 பேர், 300 பேர் அவனுக்கு விஷயம் கிடையாது. பேசவடா செய்றீங்க, ஏய் பேசுறவன் வாடா, வா வரிசையா வா, என்ன பேசுன, நான் ஓவரா பண்றேங்கிறியா, படார்னு ஒரு வெட்டு, கழுத்து கீழே விழும், அவ்வளவுதான். கிருபையா 40 வருஷம் ஆண்டவர் ட்ரைனிங் கொடுத்தனால பாவம் ஆண்டவர்கிட்ட வரும்போது மோசே சொன்னா, எப்பா எனக்கு பேச தெரியாதுன்னா. மோசே பேச தெரியாதவனா? அவன் வாக்கு வல்லமை உடையவன், இளவரசன், எல்லா லாங்குவேஜும் தெரியும். பார்வோனுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியணும். மோசே பார்வோனாய் ட்ரைனிங் எடுத்தவன், அவனுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். ஹிந்தி தெரியும், மராட்டி தெரியும், குஜராத்தி தெரியும், அரபி தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா இப்ப சொல்றான், எனக்கு நான் திக்கு வாயும், எனக்கு பேசுறதுக்கு ஒரு ஆளை துணையா விடுவீரா? சரி உன் அண்ணங்காரனை விடுறேன் போ, ஆரோன் கூட வருவான், அவனை வச்சு பேசிக்க. 40 வருஷம் அனாந்தரத்துல அப்படி சொல்லி சொல்லி படிச்சதெல்லாம் மறந்து கர்த்தரை சார்ந்து கொண்டவன் மோசே. உன்னை நடத்தி கொண்டு வரது அவனுக்கு லாபம் கிடையாது, அவனுக்கு நஷ்டம்தான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு விரோதமா முறுமுறுக்கும் போது அவன் ரொம்ப கடுங்கோபம் கொள்ளுகிறான். கர்த்தர் என்ன அனுப்புனார்னு நீங்க என்ன விசுவாசிக்கல, என் மனதின்படி நான் செய்யலையா, கர்த்தர் தான் என்ன செய்ய வச்சார் நீ அறியும்படிக்கு. வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். சகல மனிதரும் சாகிறபடி, சகல மனிதரும் சாகிறபடி, இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று இவ்வளவு பேசிட்டீங்கல்ல, எங்களுக்கு விரோதமா, மோசேக்கு விரோதமா, ஆரோனுக்கு விரோதமா இவ்வளவு எழுப்பிட்டீங்கல்ல, நான் உனக்கு சொல்றேன், எல்லாரும் சாகிறது போல நீ சாக கூடாது. மோசே பயங்கரமா பேசுறான், எல்லாரும் சாகிறது போல நீ செத்தா கர்த்தர் என்ன அனுப்பலன்னு நினைச்சிக்க, எல்லாரும் சாகிறது போல நீ சாக மாட்டா, வித்தியாசமா சாவா. எப்படி சாவா? வாசிப்போம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதா பூமி தன் வாயை திறந்து, அவனுக்கு தெரியுமா, அவனுக்கு தெரியுமா, நல்லா கவனிங்க, இதுல ஒரு ரகசியத்தை நீங்க கவனிக்கணும். அவனுக்கு தெரியுமா பூமி வாயை பிளந்து விழுங்க வைப்பேன் ஆண்டவர் சொன்னாரா? அவனுக்கு இருதயத்துல ஒரு பாரம், பூமி வாயை பிளந்து உன்னை விழுங்கும். அவன் சொன்னான், கர்த்தர் செய்தார். எலிசா போறார். எலிசா பால்டு ஹெட், மொட்டத்தலை. எலிசாவை பார்த்து ஒரு கூட்டம் சொல்லிச்சு, பிள்ளைகள் பிள்ளைகள் பாவம்.
அவருக்கு கொஞ்சம் பொறுமை கிடையாது. பிள்ளைகள் சொல்லுச்சு, மொட்டை தலையா மொட்டை தலையா மொட்டை தலையா அப்படி சொல்லுச்சு. எலிசாவுக்கு கோபம் வந்துச்சு. பாஸ்டர் தான், எலிசா தான், செத்த பிள்ளைய உயிரோட எழுப்பினவர் தான். ஆனா இப்ப பிள்ளை பரியாசம் பண்ணும்போது கோபம் வந்துச்சு. என்ன சொன்னாரு? காட்டிலிருந்து கரடிகள் வந்து பீறி போட்டுட்டார். பைபிள் வாசித்தா உங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், தேவன் எலிசாவை பார்த்து, எலிசா பாவண்டா, பிள்ளைகள் 40 பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்டா, அது தெரியாம பரியாசம் பண்ணிட்டு போகுது, விடுப்பா, அப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா சிஸ்டர்? சொல்லலாம். பச்சை பிள்ளைகளை பார்த்தா உங்களுக்கு பரிதாபம் வருமா இல்லையா? ரோட்ல விளையாடுற பையன் சிஸ்டர், ஒரு 40 பையன், சின்ன பையன்லாம் சேர்ந்து இந்த கல் விட்டு எறிகிறான்ல, அந்த பயல்கள்லாம் சேர்ந்து, அங்க ஒரு அங்கிள் போறார் பாடா, மொட்டத்தலை அங்கிளே, மொட்டத்தலை அப்படின்னு தான் பேசினான். அவர் காணாதவர் போல போயிருக்கலாம். நம்மளை பத்தி யாருன்னு தெரியாது, நம்ம ஒரு தீர்க்கதரிசிங்கிறது அவனுக்கு தெரியாது, சின்ன பயலுக பேசுறான்னு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு கோபம். சரி, இவர் தான் ஒரு கோபத்துல பேசினார். ஆண்டவராவது, எலிசா சின்ன பிள்ளைகள்டா, அதெல்லாம் பெருசா எடுக்காதடா சொல்லிருக்கலாமா, சொல்லிருக்க கூடாதா? ஊழியர்கள் சில நேரம் வாய் திறந்து தப்பாவே சொன்னாலும் கர்த்தர் அதை செய்வார் என்கிற கவனம் உங்களுக்கு இருப்பதாக. அவர் கரடி வர சொன்னார், ஆண்டவர் சிங்கம் வர வச்சாரா? காட்டுல இருந்து ஊருக்குள்ள யார் வர வைக்கிறா? கவனிங்க, காட்டுல இருந்து ஊருக்குள்ள யார் வர வைக்கிறா? காட்டுல இருந்து ஊருக்குள்ள டக்குன்னு வனவிலங்கு வந்துருமா? யார் வர வைக்கணும்? தேவன். ஊழியக்காரன் சொல்றான், காட்டுல இருந்து கரடிகள் வரட்டும், இது சிட்டி, அவன் நடக்கிறது பட்டணம், காட்டுல இருந்து கரடி வரட்டும்னா ஆண்டவர் காட்டுல இருந்து சில கரடியை அனுப்பி அந்த கரடிகள் வந்து பிள்ளைகளை பீறி போட கர்த்தர் செய்தார். மோசேக்கு ஒரு வெறி, என்ன வெறினா, எல்லாரும் சாகிறது போல அவன் சாகக்கூடாது. சின்ன பிள்ளைகள் எல்லாம் கவனங்க, கேளுங்க, உங்க மேல கர்த்தர் வைத்த அதிகாரமாகிய பெற்றோர், நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படியாம உங்களுக்கு தோணுனதெல்லாம் செய்தீங்கன்னா நீங்க பயப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வைத்த அதிகாரம் பெற்றோர். என்ன என் மேல அதிகாரம் பண்றீங்க, என்ன என் மேல ஓவரா பண்றீங்க? ஓவரா பண்றது இல்ல, கர்த்தர் அந்த அதிகாரத்தை உன் மேல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அன்னைக்கெல்லாம் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தான். ஆமென், ஆமென். அதனால ஊழியக்காரன் வாய் திறந்து ஏதாவது சொன்னா அது கர்த்தர் கேட்பார். வாசிப்போம். இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். எவ்வளவு ஆபத்து இல்ல, எவ்வளவு மோசம் இல்ல. ஆனா நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நான் இதை உங்களுக்கு சொல்றதுக்காக சொன்னேன். சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, வாசிக்கலாமா? 35ஆம் வசனம். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. இதுல 34 வாசிங்க. அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி பாடும் என்று சொல்லி ஓடினார். ஐயோ என்னமோ நடக்குதுடான்னு ஓடினான். 250 பேர் யோசித்தான், 3 பேர் தான் செத்தான், நம்ம எல்லாம் காப்பாற்றப்பட்டுடலாம். கர்த்தர் ஒருவனையும் விட்டு வைக்கல. என்ன கவனிங்க, 250 பேர் எங்க நின்னா, தூபகலசம் பிடிச்சு நின்னா பாத்தீங்களா? அந்த 250 பேரை கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அக்கினி எழும்பி, வாசிப்போம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, அக்கினிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்கினியை அப்பாலே கொட்டி போடும். 250 பேரையும் அக்கினி பட்சித்து போட்டது. எல்லாரும் செத்து போனாங்க. ஆண்டவர் சொன்னார், தூப கலசத்தை எடுனார். எதை எடு? சத்தமா சொல்லுங்க, எதை எடு? நீங்க நான் நினைக்கலாம், ஐயே அந்த துன்மார்க்கன் கையில இருந்த தூப கலசம் அல்லவா, அவன் கையில வச்ச தூப கலசம் அது அசுத்தம், வேண்டாம், ஒரு தூப கலசம் நமக்கு வாங்க முடியாதா? தூக்கி போடுங்க பிரதர். ஆண்டவர் சொன்னா, தூக்கி போடாதே, தூப கலசத்தை எடுத்து வாசிப்போம், அப்பாலே கொட்டி போடும்படி. அதுல உள்ள
எல்லா சாம்பலை என்ன செய், அவைகளில் இருக்கிற அக்கினி அப்பாலே கொண்டு போடும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியாசாருக்கு சொல், அந்த தூபகலசங்கள் பரிசுத்தமாயின. என்ன தூபகலசம்? துன்மார்க்கன் கையில உள்ள தூபகலசம் பரிசுத்தமாயின. ஏன் தெரியுமா? வாசிப்போம். தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடு உண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாய் அடிக்க கடவர்கள். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின. அக்கினி அதன் மேல பட்டதுனால தீமை செத்தது, பொருள் பரிசுத்தமானது. அல்லேலூயா. ஆளு செத்தான், வச்சிருந்த தூபகலசத்தில் அக்கினி பட்டுச்சுல்ல, அது பரிசுத்தமானது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அக்கினி சுத்திகரிக்கும். ஒப்பு கொடுத்தா உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பொல்லாதவைகளையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பாவியா வேணா இருக்கியா மகளே, உனக்குள்ள என்ன அசுத்தம் வேணா இருக்கட்டும், உன்னை யாரும் பார்க்கல, அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, உனக்குள்ள இருக்கிற எல்லா கேடுபாடு என்ன வேணா இருக்கட்டும், ஒன்னே ஒன்று, எலியாசாராகிய நான் ஆசாரியன் உனக்குள்ள இருக்கிறத கொட்டி போடும்படி ஜெபிக்கிறேன். அக்கினி உன்னை தொடும், நீ சுத்தமாவாய். ஆராதனையில் நான் உங்களுக்கு சொல்ற காரியம், தம்பி எவ்வளவு மோசமான ஆளா இருந்துட்டு போ, உனக்குள்ள என்ன வேணா இருக்கட்டும், ஆனா ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா உள்ள இருக்கிற பொல்லாத அக்கினி கொட்டப்படும். அக்கினி, கர்த்தருடைய அக்கினி உன்னை தொடும், நீ சுத்திகரிக்கப்படுவாய். அல்லேலூயா. அப்புறம் பலிபீடத்திலேயே நீ இருப்பா, அர்ப்பணிப்பிலேயே நீ இருப்பா. எனக்கு அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் சொல்ல டைம் இல்லை. நீ அர்ப்பணிப்பிலேயே இருப்பா, கர்த்தருடைய சந்நிதியிலேயே நீ இருப்பா. கர்த்தர் உன்னை ஒரு நாளும் புறந்தள்ள மாட்டார். ஆனா உனக்குள்ள இருக்கிற அசுத்தமானவைகளை 253 பேர், நான் சொல்றேன் 253 சுபாவம், 253 கிரியை இன்னைக்கு சாம்பலாகி போகட்டும். எதிர்க்கிற சுபாவங்கள் வேண்டாம். அப்பா அம்மாவை எதிர்க்காத, குடும்பத்தை எதிர்க்காத, துறைத்தனங்களை எதிர்க்காத. நீங்க எனக்கு பண்றது பிடிக்கல, நீங்க நடத்துறது பிடிக்கல சொல்லாதே. ஊழியக்காரனுடைய ஆளுகையை எதிர்க்காதே. கர்த்தர் உன்மேல வைத்த துரைத்தனம், சண்டே கிளாஸ் டீச்சரா எதிர்க்காதே, வாலிபர் டீச்சரா எதிர்க்காதே, வாலிபர் குழு தலைவரா எதிர்க்காதே. எதிர்ப்பன்னா கர்த்தருடைய அக்கினி எழும்பும். எவருக்கும் நடவாத முடிவு உனக்கு நடக்கும். எச்சரிப்பா சொல்றேன், எல்லா மனுஷன் சாகிறது போல நீ சாக மாட்டா. வித்தியாசமான மரணங்கள் நேரிடும். தேவ எச்சரிப்பா சொல்றேன், குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்த தலைமைத்துவத்தை எதிர்க்காதே, தகப்பனை எதிர்க்காதே, தாயை எதிர்க்காதே. உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா அப்பாமா, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, இதெல்லாம் ஓல்டு மேன். எதிர்க்காதே. ஒரு சுத்திகரிப்பு உனக்குள்ள வரட்டும். நீ ஒப்பு கொடுத்தா கர்த்தர் சுத்திகரிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆத்துமாக்களை வெறுக்கிறவர் அல்ல, எல்லாரையும் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல, எல்லாரும் சாகட்டும் அப்படி நினைக்கிறவர் அல்ல. ஏன் முடியாத நிலைமையில தான் கர்த்தர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். சும்மா எல்லாரையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் ஆத்துமாக்களை விரும்புகிறார், அவர் இருதயங்களை விரும்புகிறார், பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஆனா நீ ஒப்பு கொடுத்தா இன்னைக்கு உன்னை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வா என்று அழைக்கிறார். நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள் தான் இதோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர், எடுத்து கொடுங்க, என்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும். நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு பாட்டு எடுத்து கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க பெரியவங்களா இருந்தா உங்க இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்களை கொட்டுவதற்கு தேவனுக்கு இடம் கொடுங்க. சின்ன பிள்ளைகளா இருந்தா உங்கள் மேல துரைத்தனம் பண்ணுவதற்கு, உங்க அப்பா அம்மா உங்களை, நீ ஒரு நண்பனோட பழகிறது உனக்கு காணான் கிடையாது, அது பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம் கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளையோட பழகிறது உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம் கிடையாது. இப்போ உனக்கு அது பாலும் தேனும் ஓடுகிறது போல இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்லட்டா, கல்யாணம் பண்ண அநேகரை கேட்டு பாருங்க, ஏண்டா கல்யாணம் பண்ணோம்,
அப்படி தனியா சொல்லுவாங்க. அல்லேலூயா. மாட்டிக்கிட்டோம்ப்பா. அல்லேலூயா. நீங்க எல்லாம் அப்படி சொல்ல மாட்டீங்க. நம்ம குடும்பங்கள்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. ஆமென். சின்ன பிள்ளைகளெல்லாம் தெரியாது. வாலிப பிள்ளைகள் வளர வளர என்னமோ சிறகடித்து வானில் பறக்கிறது போலதான் ஒரு அனுபவம். நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள் தான் இதோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேச வா என்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேச வா என்று. நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் எங்கு நீ சென்றிடுவாய். நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் எங்கு நீ சென்றிடுவாய். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர். வா என்று அழைக்கிறார். என் பாவம் போக்கி என்னையும் மீட்டார், உன்னையும் மீட்டிடுவார். பாடுங்கள். என் பாவம் போக்கி என்னையும் மீட்டார், உன்னையும் மீட்டிடுவார். பாவியை ஒருபோதும் வா என்று அழைக்கிறார். இயேசு உனக்கு அறைகூவல் கொடுக்கிறார். பாவியை ஒருபோதும் வா என்று. காணாத ஆட்டை தேடிடும் மேய்ப்பர் கண்டுன்னை சேர்த்திடுவார். காணாத ஆட்டை தேடிடும் மேய்ப்பர் கண்டுன்னை சேர்த்திடுவார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர். அல்லேலூயா. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர். நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் எங்கு நீ சென்றிடுவாய். நினையாத நேரம் பாவியை ஒருபோதும் ஆண்டவருக்கு உன்னை அழிக்கணும், உன்னை நிர்மூலமாக்கணுங்கிறதெல்லாம் விருப்பம் இல்ல. ஆண்டவருக்கு உன்னை உடைக்கணும், நொறுக்கணுங்கிறதெல்லாம் விருப்பம் இல்ல. ஆண்டவருடைய விருப்பம் எச்சரிப்பை கேட்டு நீ மனம் திரும்பணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், உன் தலைமையில ஒரு ஆள் கை வச்சு உனக்கு ஒரு ப்ராஃபஸி பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. உன் தகப்பனுக்கு தெரியாதது, உன் தந்தை தாய்க்கு தெரியாதது எல்லாம் உனக்கு தெரியும். உன் மனசாட்சிக்கு தெரியும். யூ நோ யுவர் செல்ஃப் வெல். அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாதது, உனக்கு கூட இருக்கிற ஆசிரியருக்கு தெரியாத எல்லா ரகசியமும் உனக்கு தெரியும். உன் மனசாட்சிக்கு தெரியும். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன் கலசத்தை கொட்டிரு. உன் கலசத்தை ஆண்டவர் அக்கினியினால் தொடுகிறார். அது பரிசுத்தமாக்கப்படும். இன்றைக்கு அக்கினி உன்னை பரிசுத்தமாக்கும். இந்த 7 நாள் சுத்திகரிப்பின் ஜெபத்துல கர்த்தருனை சுத்திகரிக்க விரும்புகிறார். விளையாட்டா எடுக்கிறவங்க விளையாட்டா அந்த வார்த்தைகள் உன் காதுல கேட்ட அப்படி போயிடும். ஆனா உண்மையா எடுக்கிறவர்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். இந்த கர்த்தருனை சுத்திகரிக்க ஒரு சினிமா நீ பாட்டு கேட்டிருக்கலாம், நீ பாவ பழக்கங்களுக்குள்ள இருந்திருக்கலாம், உன் ரகசிய காரியங்கள் அந்தரங்க காரியங்கள்ல பாவங்கள் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நான் இனி சுத்தமா வாழ விரும்புறேன் ஆண்டவரே, என் இருதயம் கழுவப்பட விரும்புறேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமான பாத்திரமாய் வாழ விரும்புற ஆண்டவரே. ஏன் தெரியுமா? பரிசுத்த
பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்கள் தான் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரங்களா மாற முடியும். பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்கள் தான் எஜமான் கரத்தில் எடுக்கிற பாத்திரங்களா மாற முடியும். சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களை தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையான ஆயுதங்களை கரத்தில் எடுக்க முடியும். ஆண்டவர் உனக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு மகிமையான ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்கிறார். அதை கெடுத்து போடாதே தேவ பிள்ளையே. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மகிமையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னா இன்னைக்கு கர்த்தர் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். உனக்கு தெரியுமா, எஸ்தர் ராஜாத்தி, அவள் ஒரே நாள் ராஜாத்தியா மாற முடியாது. தெரியுமா உங்களுக்கு அவளுடைய ப்ராசஸ் தெரியுமா? அவளை ஆண்டவர் இரக்கம் கிடைக்க வைத்து வஸ்தியை தள்ளி அவளை ராணியா செலக்ட் பண்ணுவதற்கு ஒரு முதல் செலக்ஷன்ல பாஸ் பண்ணிட்டா. பாஸ் பண்ண பிறகு அவள் அரண்மனைக்கு கொண்டு போனோம். ராஜாவின் பிரதானிகள் ஒருவனுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படணும். அவள் 6 மாசம் வெள்ளை போலம், 6 மாசம் சுகந்த வர்க்கம், 12 மாச சுத்திகரிப்புக்கு பிறகுதான் அவள் ராஜ சமூகத்தில் வரும்போது அப்போ யார ராஜா விரும்புகிறானோ. ஆனா கிருபை என்ன தெரியுமா? அப்பொழுதும் எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் கிருபை கிடைத்தது. நான் பேசிதான் பேசிட்டே போயிருவேன், எனக்கு நேரம் ஆகுது. கர்த்தருடைய பந்தி கொடுக்கணும். யார் கிருபை பெற முடியும்? சுத்திகரிக்கப்பட்டவன் கிருபை பெறுவான். 12 மாத சுத்திகரிப்பு, 6 மாத வெள்ளை போலம், 6 மாத சுகந்த வர்க்கம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் வசனத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆவியினாலும் உன்னை சுத்திகரித்தா உனக்கு கர்த்தர் மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ராஜாவின் ராணியா கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஏதோ ஒரு இடத்துல போய் எதிர்காலத்தை கெடுத்துறாதையா. எங்கேயாவது ஒரு இடத்துல தேங்கி யார் கையிலையாவது அகப்பட்டு உன் எதிர்காலத்தை கெடுத்துக் கொள்ளாதே. உன்னை கர்த்தர் அகாஸ்வேருவுக்கு மனைவியா தேவ திட்டத்தின்படி மகிமையானவளா கர்த்தர் மாற்றணும்னு விரும்பும் போது நீ உன்னுடைய சுய விருப்பத்துக்கு இடம் கொடுத்து, உன் சொந்த யோசனைகளுக்கு இடம் கொடுத்து எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்ளாதே. கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். 12 மாதம் சுத்திகரிப்புக்கு பிறகுதான் அவள் ராஜ சமூகத்தில் வர முடியும். அப்போதான் ராஜா பொச்சங்கள் நீட்டுகிறான். எஸ்தர் தொடுகிறாள். எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன? அல்லேலூயா. அவளை கிரீடம் தரிப்பித்து ராணியா உயர்த்தப்படுவதற்கு 12 மந்த் 12 மாத சுத்திகரிப்பு. ஹோலி ஸ்பிரிட், 12 மாத சுத்திகரிப்பு. சும்மா ராணியா மாற முடியாது. சும்மா ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துட மாட்டார். சும்மா உன் தலையை கர்த்தர் உயர்த்திட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் தேவன் உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ரொம்ப பாரத்தோட நினைக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிற ஒரு நாள். சும்மா கேட்டு விளையாட்டா கேட்கிறவங்க விளையாட்டா கேட்கட்டும். நீ அந்த விளையாட்டா கேட்க கூடாது. ஏன்னா கர்த்தர் உனக்குள்ள ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உன்னை குறித்து ஒரு தேவ நோக்கம் உண்டு. அதை நிறைவேற்றப்படணும்னா கர்த்தர் உன்னை சுத்திகரிக்க தான் விரும்புகிறார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரிக்கபாலா தனபாலா ஹம்தரபாலா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஊடாபாலா தனபா சம்தரபௌலபரா தூடாபாலாபா. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் நம்ம ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவன் ஒரு விடுதலையை நமக்குள்ள தரப்போகிறார். அக்கினியை போட போகிறார். அக்கினி உன்னை சுத்திகரிக்க போகிறது. கர்த்தருடைய அக்கினி உன்னை சுத்திகரிக்க போகிறது. இதை விளையாட்டு நேரமா நினைக்கிறவர்கள் விளையாட்டு நேரமா எடுத்துக்கொள்ளலாம். இதை உண்மையான சுத்திகரிப்பு நேரமா விரும்புகிறவர்கள் சுத்திகரிப்பு நேரமா எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் உன்னோடு இடைபடுவாராக. ரிக்கபலா துனபலப சம்தரதனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் சபைதானிலே இப்பொழுதே இறங்கிடும் தெய்வமே, எங்கள் சபைதானிலே அபிஷேகம் அபிஷேகமே. அக்கினி தொடணும் ஆண்டவரே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே,
ஹல்லேலூயா. என்னை மாற்றும் தெய்வமே, ஏசாயாவை தொட்ட என் தெய்வமே, எங்கள் வாலிபர்களை உங்க அக்கினியா தொட்டு விடும் தெய்வமே. வாய்களை திறந்து, வாலிபர்களை உங்க அக்கினியா தொட்டு விடும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும். ஹல்லேலூயா. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. ஆண்டவரே, அக்கினி தொடரும் ஆண்டவரே, என்னை மாற்றும் தெய்வமே. உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, இன்று உலர்ந்து போன எங்கள் வாழ்க்கையையும் உயிர்ப்பியும் தெய்வமே. இன்று உலர்ந்து போன எங்கள் வாழ்க்கையையும் ஆண்டவரே, மண்டபத்திற்கும் பள்ளிவிடத்துக்கும் நடுவார் உலர்ந்து போன எலும்புகளை கதறுகிறம்பா. உலர்ந்து போன எலும்புகளை சுத்திகரியும் ஆண்டவரே. ஆமென். இன்று உலர்ந்து போன எங்கள் வாழ்க்கையையும் உயிர்ப்பியும் தெய்வமே. ஆண்டவரே, சுத்திகரியோ, அக்கினி தொடனோ தெய்வமே. கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு பாத்திரங்களையும் தொடுவதாக, ஒவ்வொரு இருதயங்களையும் தொடுவதாக. ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேல தேவனுடைய அக்கினி விடுகிறது. தம்பி, உன்னை ஒப்புக்கொடு. ஐயோ, என் அசுத்தம் கழுவப்படணும்னு சொல்லு. இது விளையாட்டு நேரமா எடுத்துக்கொள்ளாது. கர்த்தருடைய சுத்திகரிக்க விரும்புகிறார். சபையே, கர்த்தருடைய சுத்திகரிக்க விரும்புகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சுத்திகரிக்க விரும்புகிறார். உனக்குள்ளே ஒரு பரிசுத்தம், உனக்குள்ளே ஒரு பரிசுத்தம் ஆண்டவர் தர விரும்புகிறார். சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் கர்த்தருடைய மாற்ற விரும்புகிறார். அக்கினி விழும்போது உன்னை ஆண்டவர் சுத்திகரிப்பார். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல் அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. வாலிப தம்பி, நீ உன்னை ஒப்புக்கொடு. வாலிப தங்கச்சி, உன்னை ஒப்புக்கொடு. பிரதர், உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி விடுவேன்னு ஒப்புக்கொடுங்க. ஒரு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் பிரதர். பாவங்களை செய்ய மாட்டேன்னு ஒப்புக்கொடுங்க பிரதர். பாவங்களை செய்ய மாட்டேன்னு ஒப்புக்கொடுங்க. ஓ, உங்களோடு கர்த்தர் போராடுகிறார். இன்றைக்கு என்னைக்கு முன்னோட போராட மாட்டார். தேவனுடைய ஆவி மனுஷனோட என்னைக்கும் போராடாது. ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு போராடுகிறார். உன் இருதயத்தில் இடம் கொடு என்று போராடுகிறார். பாவங்களை விட்டுவிடு என்று போராடுகிறார். கர்த்தருக்கு இடம் கொடு. சகோதரி, சகோதரி, கர்த்தர் உன்னோடு போராடுகிறார். கர்த்தர் உன்னோடு போராடுகிறார். பரிசுத்தம் வேண்டும் என்று கர்த்தர் போராடுகிறார். இருதயத்தை கழுவ வேண்டும் என்று போராடுகிறார். உன் தூப கலசம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று போராடுகிறார். இன்னைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தருடைய அக்கினி உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய அக்கினி உன்னை தொடுகிறது. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து அநேகரை கர்த்தருடைய அக்கினி தொடுகிறத பார்க்கிறேன். அநேகருடைய கர்த்தருடைய அக்கினி தொடுகிறத பார்க்கிறேன். அநேகரை கர்த்தருடைய அக்கினி தொடுகிறத பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அநேக இருதயங்களை கர்த்தருடைய அக்கினி தொடுகிறத பார்க்கிறேன். யாரையும் கவனிக்காதுங்க, எதையும் கவனிக்காதுங்க. இந்த கர்த்தருடைய அக்கினி உன் தூப கலசம் தொடப்படுகிறது. இனி அதிலிருந்து எழும்புகிற தூபத்தை கர்த்தர் நறுமணமாய் முகந்து கொள்ளுவார். தொடுகிறார். வாலிப தம்பி, உன் ஆண்டவர் தொடுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அமைதியாய் இருப்பாயானால் நீ பரிதபிக்கப்பட்டவனாய் மாறுவாய். வாலிப தங்கச்சி, இந்த வார்த்தைகளை கேட்டு நீ அமைதியாய் இருப்பாயானால் நீ பரிதபிக்கப்பட்டவளாய் போய் விடுவாய். ஆண்டவருடைய சுத்திகரிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, எனக்கு நேரமாகிறதானாலும் எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா. ஆண்டவரே, உண்மையாய உள்ளத்துல எந்த கேடுபாடு இருக்க கூடாது. 7 நாள் ஜெபம் சரியான ஒரு ஆதாரமா இருப்பதற்கு இன்றைக்கு என்ன முழுவதுமா சுத்திகரியும்.
என்கிற ஒரு தாகத்தோடு. ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. ஜபமாக பாடுங்கள். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இயேசு நாயகா, ஜீசஸ், உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. என் இருதயத்தை உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு. எல்லாரும் வாய் திறந்து பாடுங்க. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, என்னை குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு. உண்மையாய் வாய் திறந்து பாடுங்கள். மாம்ச கிரியை, தேவ சமூகத்தில் நடிக்க வேண்டாம். உண்மையா வாய் திறந்து பாடு பிள்ளைகளை. ஹல்லேலூயா. குழந்தை உள்ளம் ஆக்கும் தந்தே, என்னை உமக்கு தந்தே. இயேசுவே, சுத்திகரிப்பு நடக்கட்டும்பா. ஆமென். இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா. சத்தம் உயர்த்தி சொல்லுவோம். என்னை உமக்கு இயேசு நாயகா, இனி நான் நல்ல நீரே இயேசு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இயேசு நாயகா, நாங்க சொன்னதை உங்க காதுகள் கேட்டிருக்கிறதப்பா. பரலோகத்தின் செவிகளில் எங்கள் சத்தம் பட்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்க சுத்திகரையோன்னு கதர்னத கர்த்தர் கேட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க மேல உங்க அக்கினியை போட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை கழுகி இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் ஆழமா விசுவாசிக்கிறேன். ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பலிகள் மேல அக்கினி இறங்குவது போல ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாத்திரங்கள் மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கி இருக்கிறது என்பதையும், அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் ஆண்டவரே, ராஜாவின் கண்களில் அவர்களுக்கு ஒரு பெரிய கிருபை உண்டு. சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களுக்கு ராஜாவின் கண்களில் கிருபை உண்டு என்பதையும் நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களுக்கு மகிமையின் எதிர்காலங்கள் உண்டு என்பதை விசுவாசிக்கிறேன். அவர்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு கடைசியா ஒரு அன்பு ஆலோசனை சொல்லி முடிக்கிறேன். உன் தகப்பன் உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அவமதியாதே. உன் தகப்பன் உன் தாய் படிக்கலன்னு அவங்களை அவமதியாதே. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு அவங்களை அவமதியாதே. கர்த்தர் உனக்கு வைத்த துரைத்தனம், கர்த்தர் உனக்கு வைத்த அதிகாரம் அவர்கள்தான். கர்த்தர் உனக்கு வைத்த ஆளுகை அவர்கள்தான். ஆவிக்குரிய தகப்பனை அவமதியாதே, ஆவிக்குரிய தாயை அவமதியாதே. அவர்கள்தான் கர்த்தர் உனக்கு வைத்த ஆளுகை. இந்த ஆளுகைக்கு நீ கீழ்ப்படிந்தால்
அழிவுக்கு தப்புவாய், ஆளுகைக்கு கீழ்ப்படியாவிட்டால் அழிவுக்கு உட்படுவாய் என்பதை தேவ எச்சரிப்போடு உனக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளை எச்சரிப்பதற்கு ஆண்டவனிடத்தில் சொன்னபடியினால் எச்சரிப்பாய் உனக்கு சொல்லுகிறேன். தேவன் வைத்த ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படி, சபையின் மூப்பர்களுக்கு கீழ்ப்படி, சபையின் ஆளுமைக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய அதிகாரங்களுக்கு கீழ்ப்படி. அது உனக்கு ஆசீர்வாதம். தகப்பனே, நீ சொன்ன வார்த்தைகளை தேவ எச்சரிப்போடு சொல்லியிருக்கிறேன். நன்றி. தொடர்ந்து உடைய சமூகங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.